வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எம்டிஏ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. நான் சொன்ன அந்த எம்டி மகாதேவன் சிவபெருமான். இதை நான் ஒரு லைவில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மீண்டும் அந்த லைவை போய் பாருங்கள். இந்த வீடியோ ஃபேஸ் ரிவீலிங். ஹாய், அதிகாலையில் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கெட்டப் வந்து இப்படி தான். ஸோ கோயிலில் மீட் பண்ணலாம். போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கிளம்பி டீ கல்யாணம் வந்தோம். இதுக்கப்புறம் போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவன் பைக்கில் கிளம்பி போக வேண்டியதான். வண்டி நம்ம ஸ்டாண்டில் போட்டு போவோம். ஓகே, ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணோம். அப்புறம் நண்பனை சந்திச்சாச்சு, வண்டி எடுக்க போகிறோம். பேசலாம் ரிவீல் பண்ண முடியாது. பேசலாம் ரிவீல் பண்ண ஏற்று நல்லா தான் தெரியுது. சரி ஓகே. என்னடா சப்ஸ்கிரைபர் எப்படி சொல்கிற? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. சரி ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணணும். இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது பர்வதமலைக்கு. நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானை. சிவனை பார்த்து அருள் பெற்றுக்கொண்டு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்காக தான் இந்த பயணம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் பைக் ரைட்ஸும். இந்த சேனல் வந்துட்டு ஆக்சுவலாக விளாக் சேனல். ஓகே, நான் வந்துட்டு ஒரு விளாகர், அப்படி தான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். மிச்சப்படி வேறு யார் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க. ஓகே மக்களே, ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனல் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது மோஸ்ட்லி. ஸோ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மூடிட்டு போகிற ஒரு கம்பெனிக்காக நான் மூஞ்சை காட்டுவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் நாங்கள் சொல்கிற விஷயம். ஸோ இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்க வேண்டிய நம்பிக்கையே இதுக்கப்புறம் வாய் வார்த்தையாக சொன்னால் பத்தாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் மூஞ்சியே காட்டியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன முடிவு வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் என்னோடய சேனலை என் கண்டென்ட் படி தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ சிவன்கிட்ட போய் அருள் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி, நாம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். ஓகே, நான் அவர்கிட்டையும் கேட்டேன், அவரும் வந்துட்டு நல்லது நடக்கும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எதுவும் எக்ஸ்ட்ரா தகவல் கிடையாது. இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பார்க்க விரும்புனா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே என்னோடய விலாக் மட்டுமே. இப்போ நம்ம வந்தவாசியை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்தவாசிலாம் சும்மா அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னை டு பர்வதமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் மொத்தம். ஸோ அந்த 165 கிலோமீட்டரில் வந்தவாசின்றது ஒரு 80வது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு இடம். ஸோ ஆஃப் வே டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வெயநாளில் வந்துட்டு பகல் ஃபுல்லாக அவ்வளோ வெயில், நைட்டில் இவ்வளோ குளிரா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது. நான் கை காலெலாம் விரைச்சி போகிற அளவுக்கு இருந்த குளிர். அதுதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பயங்கர குளிர். இதெல்லாம் பார்த்து சமாளிக்கவே முடியல என்னால். இதுதான் பரவல் என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு போகிற வழி. இங்கே ஆட்டோலாம் இருக்கும். கொஞ்சம் வயசு சரியில்லை. பிஸ்கெட்டா 50-50 ஒன்று வாங்கிக்க. குட்டே ஒன்று வாங்கிக்க. வாட்டர் பாட்டில்லாம் எடுத்து வச்சுல. வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் ஒன்று எடுத்துக்கடா, தேவைப்படும். பன்னீர் வேண்டாம். பன்னீர் வந்து இங்கே மேலே ஊற்ற விட மாட்டாங்க. வெற்றிகரமாக வந்தாச்சு. நடுங்குது. டேய் படா ஃப்ராடு பே. குளிர் தாங்கலை, உதறுது கையிலாம் எப்படியோ. ஆனால் சரியான க்ரௌடு, பயங்கர க்ரௌடு. காலைல 4:30-5 மணி ஆகுது. 5 மணி நான் ஆகல, செம க்ரௌடு. அதே போய்கிட்டு தான் இருக்கு, நீ பார்த்துக்க. போய்கிட்டு இருக்கா? அப்படின்னா திருப்பாதுடா. இப்படி எடுத்தா உன் மண்டை யூடியூப்ல போட முடியும். உன் மண்டை மட்டும் தான் தெரியுது. நீ நல்ல கேமராமேன். இது ட்ரைபாட் இருக்கு. இங்கே தான் அன்னதானம் போடுவாங்க. அடிவாரம்
செம்ம க்ரௌட் இருக்குது, எல்லா பத்த கோடிகள். வாங்க தம்பி சாப்பிட்டு போயிடலாம். 5 நிமிஷம் சுட சுட இருக்கும் சாப்பாடு, சாப்பிட்டு போயிடலாம். நல்லாயிருக்கும். 24 மணி நேரமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அன்னதானம் போடுவாங்க முதல்ல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகல் மட்டும்தான், காலைல 5 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் வந்துட்டு ஏறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அன்னதானம்லாமும் அதே டைமிங் தான். ஸோ கோயிலுக்கு போகிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் செருப்பு போடாமல் ஏறுங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 மணி சம்திங் அந்த டைமில் ரீச் ஆனோம். பட் வந்து மலை ஏற ஆரம்பிக்கும் போது 6 மணி ஆகிடுச்சு. ஓகே, 5:55 அந்த டைமுக்குலாம் மலை ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எல்லா படிக்கட்டுலேயுமே நம்பர் இருக்கும். நாங்கள் கரெக்டாக வந்துட்டு மொதல் படிக்கட்டுலேருந்து 800வது படிக்கட்டு வரைக்கும் எங்கேயுமே நிற்காமல், நானும் என் ஃப்ரெண்டும் எங்கேயுமே நிற்காமல் நாங்கள் எங்களோட கொள்கையை நோக்கி, அவரை பார்க்கணுன்றதை நோக்கி முற்பட்டு கிளம்பிட்டோம். 800 படிக்கட்டு வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே நிற்கவே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறமும் எங்கேயும் உட்காரலை, நின்று வெயிட் பண்ணுமே தவிர்த்து எங்கேயுமே நாங்கள் உட்காரலை. இதெல்லாம் சன்ரைஸு நீங்கள் பார்க்க வேண்டிய படிக்கட்டு முடிஞ்சிச்சு பாரு. எஸ் ஆச்சா, மூஞ்சி காட்டு. சரி போ, நான் காட்டுறேன். 800 ஒரு வாட்டி நிறுத்தணும், அதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்தலை. நிற்காமல் சரி உட்காராமல் போய்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல நின்று 800வது படிக்கட்டில் மட்டும் நின்று தண்ணி குடிச்சிது. அதுக்கப்புறம் வரைக்கும் நிற்கல. தம்பி நான் போய் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேண்ணா. கரெக்ட், சாமி போய் சொல்லாது. ஓகே, நன்றி. அவன் சொல்கிறது கேட்காதீங்க. தெரியுதா? இது 3வது இடம். 2 இடத்துல நின்னாச்சு ஏற்கனவே. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதை மட்டும் ஏறிட்டா அதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கும். இன்னும் படிக்கட்டு முடிஞ்சால் பிரச்சனை முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை தாண்டி பிரச்சனைங்க வந்துக்கிட்டே இருக்கும். அதோட கஷ்டமாக போய்கிட்டே இருக்கணும். அங்கே இருந்தோம், வந்தாச்சு, இன்னும் போய்கிட்டே இருக்கணும். கோயில் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அங்கே இருக்குது, தட் இஸ் கோயில். இப்போது படிக்கட்டு தாண்டி கல்பாதை தாண்டி கம்பி பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பி பாதையோட சிறப்பம்சம் என்னென்னா, அந்த கம்பியை பிடிச்சி நடக்கலான்றது தான். ஆனால் இந்த முறை அந்த கம்பியை வந்துட்டு லோ குவாலிட்டி கம்பிகள் புதுசாக அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக போங்க. அந்த கம்பிகளை பிடிக்காமல் போகிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற ஆரம்பித்தோம். இப்போ கம்பி பாதை வரைக்கும் வந்துட்டோம். படிக்கட்டு, கல்பாதை, அப்புறம் கம்பி பாதை. ஸோ இந்த கம்பி பாதை வரைக்கும் நம்ம வர ஆரம்பித்தாச்சு. இதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பாதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியறது கிடையாது, போய்கிட்டே இருக்கும். விடாமுயற்சியோடு நம்ம போனால் மட்டும்தான் சிவனை பார்த்து வழிபட முடியும். கடபாரப்பாரில் இறங்குற பகுதி உச்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. அப்புறம் இது ஏறத்துக்கான லைனு. வாங்க ஏற லைன் காட்டுறேன். கீழே பார்த்தா நடக்கும். உன் பின்னாடி நிற்கிறேன் தம்பி, அது ஏறுறது. ஏறு ஃபாலோ பண்ணிக்கோ. வா அதான்டா, ஐ ஃபாலோ யூடா. பேடி வாடா, நோ ப்ராப்ளம். நீங்கள் யாருன்னா இந்த பர்வதமலைக்கு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா கடபாரப்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. தலை போட்டுட்டா அதான் பண்ண போகிறேன். ஆனால் அங்கே ஃபேஸ் ரிவீல் கிடையாது. ஃபேஸ் ரிவீல் 4ஆம் தேதி தான். அது சும்மா தான். சும்மாறா
நான் ஏறினே தான் இருக்கேன். அவ்வளோ கடுப்பாக இருக்கிறது. வந்துட்டோம். தெரியுதா கேமரா எப்படி திருப்பதுன்னு தெரியலையே. ஓகே, அதோ அந்த ஸ்பாட்டில் தான் நடந்து வந்தோம். பைக் வந்துட்டு அதுக்கு வெளியே அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து சுற்றி இது அன்னதான கூடம். ஓம் நம சிவாய. சக்ஸஸ். இப்போ ஜாலியாக இருக்கு. நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் 4ஆம் தேதின்னு சொல்லியிருப்பேன். ஏன் 4ஆம் தேதினா இன்றைக்கி என் பர்த்டே. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற இந்த டேட்டில் எனக்கு பிறந்த நாள். தயவு செய்து ஒரு விஷ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ லவ் யூ. எதுவும் போடல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அதுவே என்னோட வேண்டுதல். தயவு செய்து இதை நிறைவேற்றிவை ஆண்டவா. இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட விஷயம். பட் அந்த டயத்தில் எனக்கு மனசு தோணலை. இருந்தாலும் ஏறி இறங்குறதுனால எனி டைம் அவர் நம்ம சொல்கிறத கேட்பார் அப்படின்றதுனால நான் அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டேன். இப்போ நான் நிற்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 4500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இந்த இடத்துலேருந்து கீழே வந்தா உசுறு கோவிந்தா தான். நன்றி. இறங்கிறது ஒரு ட்ரிக்கியான பாட்டு. 1000 பாதை இருக்கும் சுற்றி சுற்றி. நம்ம கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி இறங்க வச்சுருக்கோம். விட்டுட்டே இருக்கணும். பார்வத மலை. நமக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு தெளிவாக கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது நம்மளோட சாமர்த்தியம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு கடவுளை சந்திங்க. அவர் உங்களுக்கு எப்போவுமே ஆசி புரிவார். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.